அனைவருக்கும் வணக்கம். யோகிஷ் மைண்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ஸ் அது ஒரு இன்ட்ரடக்ஷன் பற்றி ஒரு வீடியோ பதிவு. இதுக்கு முன்னாடி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ஸை என்னோட நேரடியாக யாரெல்லாம் பயிற்சி செஞ்சாங்களோ, அதாவது 7 நாள் வகுப்பு, 1 மாதம் வகுப்பு, 6 months 6 மாத வகுப்பு, இதெல்லாம் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னோட நேரடியாக பயிற்சி எடுத்திருந்தாங்களோ அவங்களுடைய பயிற்சியை மேலும் ஊக்கப்படுத்தவும், வலிமைப்படுத்தவும், உற்சாகப்படுத்தவுமே இந்த பதிவு முழு நோக்கத்தோடு பதிவிடப்படுது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆல்ரெடி என்கிட்ட நேரடியாக பயிற்சி பெற்றவங்க மட்டும் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது அடிப்படையில் அது யோகா, நம்முடைய யோகா பாஸ்டர்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கு. இருந்தாலும் இது கொஞ்சம் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அதை பற்றி நம்ம சொல்கிறேன் நான் தெளிவாக. அந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்ற நோக்கத்து, விழிப்புத்தன்மை என்ற நோக்கத்துக்காக கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. அது நேரடியாக கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் அது நம்ம ஒரு சப்ஜெக்ட் வைஸாக அதை விளக்கி அவங்களுக்கு அந்த பயிற்சியை அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை மறுபடியும் நினைவுபடுத்துறதுக்காகவும் இந்த மூமெண்ட்ஸ் ஆர்டர் நிறைய, இது எந்த ஆர்டர்லேருந்து இந்த மூமெண்ட்ஸை செய்யணுன்றதை மீண்டும் அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணுன்ற நோக்கத்துக்காக நம்ம இந்த பதிவை மேற்கொள்கிறோம். இந்த பொதுவாக இந்த பயிற்சிக்கு அடிப்படையான விஷயம் ஆரோக்கியம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆரோக்கியம்னு சொன்னாலே 2 ஆரோக்கியம் கிடையாது, ஒரே ஆரோக்கியம் தான். அது உடலுக்கான ஆரோக்கியம், மனம் அது சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம். உடலாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், ஆரோக்கியம் ஒன்று தான். ஸோ இந்த ஆரோக்கியம்னா என்ன, ஹெல்த்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆரோக்கியன்றது ஒரு இயற்கையான இயல்பான சமநிலைன்னு வச்சுக்கலாம். இயற்கையான இயல்பான சமநிலை. இப்போ உடல் நம்ம எடுத்தோம்னா, உடல் தன்னுடைய இயற்கையான இயல்பான ஒரு சமநிலையில் தான் அது செயல்பட்டுருக்கு. நம்ம பிறந்ததுலேருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் முதுமை அடைஞ்சு இறக்குற அந்த நொடி வரையிலும் உடலானது ஒரு இயற்கையான சமநிலையில் தான் அது செயல்பட்டு கொண்டுருக்கோம். அதே மாதிரி தான் மனமும். உடல் வெளிப்புறம்னா மனம் உள்புறம், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டுமே ஒருங்கிணைந்து செயல்படும். மனம் ஒன்று செய்ய உடல் ஒன்று செய்யாது, மனம் ஒன்று சொன்ன உடல் ஒன்று செய்யாது. மனம் என்ன சொல்லுதோ அதுதான் உடல் பிரதிபலிக்கும். உடலில் என்ன மாற்றம் வந்தோ அது மனதில் ஒரு மாற்றத்தை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இது உடல், மனம், மூன்றாவதாக இருக்கிறது நம்ம விழிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விழிப்புத்தன்மையை, அவேர்னஸ், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையால் நம்ம குறிப்பிடுறோம். அதுக்கு சரியாக மீனிங் அதுதான் கிடையாது. பட் இந்த ப்ராசஸுக்கு டோட்டலாக நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாளத்துக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் என்றது விழிப்புத்தன்மையோடு இருத்தல்னு அர்த்தம். இது நம்ம தியானம்னு சொல்லிக்கலாம், பக்தின்னு சொல்லிக்கலாம், சரணாகதின்னு சொல்லலாம், ஞானம், எது வேணாலும் நம்ம அதுக்கு பேர் போட்டுக்கலாம். ஸோ இந்த விழிப்புத்தன்மை அப்படின்றதுக்கும் ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆரோக்கியன்றது நம்ம இப்போ சொன்னேன் நான், இயற்கையான இயல்பான ஒரு சமநிலை இல்லையா? அதே தான் இந்த விழிப்புத்தன்மைன்றது இந்த இயற்கையான இயல்பான சமநிலையை அப்படியே வெறுமனே சும்மா சாட்சியாக இருந்து பார்த்தல், அவ்வளோதான். இப்போது நார்மலாக நம்மளுடைய பொதுவான வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இயல்பான சமநிலையை விட்டு நம்ம விலகி செல்கிறோம். அது உடலாக இருந்தாலும் சரி, நம்ம மனசாக இருந்தாலும் சரி. நம்முடைய டே டு டே லைஃப், இப்போ இந்த உலக வாழ்க்கைன்னு பொதுவாக அந்த அர்த்தத்தில் நம்ம பேசணும் அப்படின்னா, நம்ம எது இயற்கை தன்மையோ அதை விட்டு சற்று கொஞ்சம் நம்ம விலகி போகிறோம். ஸோ இப்படி நம்ம உடலுடைய இயற்கை தன்மையிலேருந்து, இயல்பு தன்மையிலேருந்து சற்று அப்படி விலகி போகும்போது நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் நமக்கு வர நோய். அது சளியிலிருந்து கேன்சர் வரையும், அது எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி மனதிலும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்லேருந்து தற்கொலைக்கு தூண்டுதல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. ஸோ பயம், மனசோர்வு, மனக்கவலை,
குழப்பம், தெளிவின்மை. ஸோ இது எல்லாமே மனசில் ஏற்படுற ஒரு வகையான நோய் தான். ஸோ இந்த எப்போல்லாம் நம்ம வந்து இயற்கை இயல்பு தன்மையிலேருந்து சற்று விலகி செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது அவசியமாகிறது இல்லையா? ஸோ நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே இந்த சமநிலைக்கு நம்ம திரும்ப வர கற்றுக்கணும். ஸோ ஒரு குழந்தை மனம் இல்லாமல் உடல் இருக்குது, மனம் இருக்குது, ஆனால் அந்த ரெண்டுமே ஒருங்கிணைந்து சமநிலையில் செயல்படும். அது ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைய வந்து இயற்கை இயல்பாக அதுக்கு எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது அதால். ஆனால் நம்ம வளர 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 இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டு இயந்து போகாமல், ஒத்திசையோடு போகாமல், அதை எதிர்த்து போக நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆசைப்படுறோம். இந்த ஆசை பேர் தான் நம்ம அகம்பாவம்னு சொல்கிறோம். அகந்தை, நான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி வேணாலும் இதை புரிஞ்சிக்கலாம். இதை நம்ம உடல் ஆரோக்கியத்திலிருந்து நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு விழிப்புத்தன்மைக்கு போகலாம். இல்லை விழிப்புத்தன்மையிலேருந்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் வரலாம். இது ரெண்டுமே வந்து புரிந்து கொள்வதற்காகத்தான் வந்து இது முன்னாடி இது பின்னாடின்னு சொன்னோமே தவிர இது உசத்தியா இது தாழ்த்தியா அப்படிலாம் கிடையாது. எது சுப்பீரியர் எது இன்ஃபீரியர் இல்லை. திஸ் இஸ் யூனிக் மெத்தட், யூனிக் அண்டர்ஸ்டாண்டிங் தேவை, ஒரு தனிப்பட்ட வகையான புரிதல். இப்படி நம்ம மனசை பயன்படுத்தினா மட்டுமே நம்ம மனம் தன்னுடைய குழப்பத்திலிருந்து, சஞ்சலத்திலிருந்து, சோர்விலிருந்து விடுதலை அடையும் இல்லையா? ஸோ இந்த விடுதலைக்கு நம்ம முக்கியமாக அடிப்படையாக நமக்கு தேவையானது விழிப்புத்தன்மையோடு இருத்தல், விழிப்புத்தன்மையோடு வாழ்தல். சரிங்களா? அந்த நோக்கத்துக்காக நம்ம உடல் அசைவுகள், நம்ம உடலை பயன்படுத்தி இந்த விழிப்புத்தன்மைக்கு போகலாம். விழிப்புத்தன்மைக்கு போகிறது இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது எப்படி வேணாலும் போகலாம். அதுக்கு வந்து இதுதான் வழின்னு கிடையாது. ஆனால் நம்ம இந்த உடல்லேருந்து போகிறது ஒரு சிறந்த வழி. ஏன்னா இந்த உடல்ன்றது நமக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி. நமக்கு அடிப்படையான சாதனமே இந்த உடலும் மனசும் இல்லையா? ஸோ இந்த உடலில் என்னென்னலாம் இருக்குது? இந்த உடலில் வந்து அசைது. இந்த உடலுக்கு ரொம்ப அடிப்படையானது இது உணவால் ஆனது. ஸோ அந்த உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த உணவால் ஆன இந்த உடம்பானது அசையுது. இது அசையாமல் இருந்துச்சுன்னா அது வந்து உயிரற்று தான் இல்லையா? இது அசையும் போது இது உயிர்த்தன்மையாக இருக்குது. இந்த உயிர்த்தன்மையை ஒரு விழிப்புத்தன்மை அதுக்கு பின்னாடி இருக்குது. உடல் இருக்குது, மனம் இருக்குது, அதை தாண்டி விழிப்புத்தன்மைன்றது எப்போதுமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. யாருக்குமே அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் இந்த சற்று விலகி செல்கிறோம்னு சொன்னோம் இல்லையா? அதிலேருந்து இந்த இயற்கை தன்மையிலேருந்து இயல்புத்தன்மை நம்ம விலகி போகிறோம் இல்லையா? அப்போ என்ன ஆகுதுன்னா உடலுக்கும் மனதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்றோம். பெரும்பாலும் இப்போ இருக்கிற அந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்டுக்கு உடலை விட மனசுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இந்த மனசில் தான் நம்முடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், ஞாபகங்கள், அடக்கி வைக்கப்பட்ட ஆசைகள் இது எல்லாமே புதிஞ்சிருக்கு. நம்ம உடலுக்குள்ளே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல. பிள்ளைங்களும் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வாங்க, உண்மையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம முதிர்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், அறிவாளிகள், மேதைகள், நம்ம இவங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்மலாம் என்ன மாதிரி இருக்கோம்? மனசுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த விழிப்புத்தன்மையை மறந்தே போய்டும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது எதுக்கும் முக்கியத்துவம் வேண்டாம், எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒரு சமநிலையாக இருக்குது. உடல் வேலை செய்யட்டும், மனம் வேலை செய்யட்டும். அதுக்கு அப்பால் இருக்கிற விழிப்புத்தன்மை அதோடைய விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் வந்து உடலால் செயல்கள் செய்கிறோம், இல்லை சும்மா இருக்கிறோம். மனதால் செயல்கள் செய்கிறோம், சிந்திக்கிறோம், அப்படின்லாம் சும்மா இருக்கிறோம். இது ரெண்டுமே, இந்த செயல் செய்தல், சும்மா இருத்தல், இது ரெண்டுமே உடலுக்கும் மனதுக்கும் பொதுவானது. ஆனால் இதற்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கிறது என்றால் அது வந்து விழிப்புத்தன்மையோடு இருத்தல். நீங்கள் உடலால் ஒரு வேலை செய்கிறீங்க, அப்படி இல்லைன்னா அந்த உடலால் ஒரு செய்யாமல் சும்மா இருக்கீங்க, அசையாமல் இருக்கீங்க. மனதால் சிந்திக்கிறீங்க, மனதால் அசையாமல் இருக்கீங்க. இது ரெண்டுத்தையும் தாண்டி இருக்கிறது விழிப்புத்தன்மை. விழிப்பாக இருத்தல், விழிப்பாக வாழ்தல். நீங்கள் எது செஞ்சாலும் உடலால், செய்யாமல் இருந்தாலும் சும்மா இருந்தாலும் விழிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டியது அவசியம். மனதால் சிந்தனை செய்தாலும் சிந்தனையற்று சும்மா இருந்தாலும் அதுவும் விழிப்புத்தன்மை அடிப்படையாக இருக்க வேண்டும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். ஒரு சிம்பிளான ஒரு புரிதல், ஒரு சுலபமான ஒரு புரிதல் மூலமாக கற்றுக்க முடியும். அதுக்கு பல வழிகள் உண்டு. நாம் இங்கே கொண்டிருக்கிற மெத்தடு வந்து நம்மளுடைய பாடி மூமெண்ட்ஸை, நம்முடைய மைண்டு வச்சு இந்த விழிப்புத்தன்மைக்கு நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இப்போ மூமெண்ட்ஸுக்கு வரலாம். மைண்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ஸ்னு சொன்னேன். இந்த மூமெண்ட்ஸ் வந்து உடலுடைய அசைவுகள். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த உடம்பு வந்து உணவால் ஆனது, உணவால் ஆக்கப்பட்டது. நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதுதான் இந்த உடம்பு இல்லையா? ஸோ இந்த உணவுன்றது உணவை நம்ம சரியாக உட்கொண்டோமானால், சரியான ஊட்டச்சத்து உணவு, இயற்கையான உணவு,
சாப்பிடும் முறை இதெல்லாம் நமக்கு நல்லா கடைப்பிடிச்சோம்னா அந்த உணவே இந்த உடம்புக்கு மருந்தாகும் இல்லையா? அதே மாதிரி இந்த உடலில் வரக்கூடிய அசைவுகள் என்னென்ன அசைவுகள்? கை காலை தூக்குறோம், கழுத்தை பெண்ட் பண்ணுறோம், தலையை திருப்புறோம், உட்காடுறோம், நிற்கிறோம், படுக்கிறோம், எழுந்துக்கிறோம், ஓடுறோம், இது எல்லாமே உடல் இயக்கங்கள். இந்த உடல் இயக்கங்களை புற இயக்கங்கள் தான் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து வெளியே நம்ம செய்யக்கூடிய புற இயக்கங்கள். இந்த புற இயக்கங்களை ஒரு வகைப்படுத்தி இந்த இயக்கங்களை ஒரு ஆர்டர் படுத்துகிறோம், ஒரு ரிதமில் கொண்டு வரணும், ஒரு டைமிங் சீக்வன்ஸில் கொண்டு வரோம், ஒரு இசை மாதிரி இது கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தாளம், ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு வைப்ரேஷன், அப்படி அந்த ஒரு ஆர்டரில் நம்ம கொண்டு வந்து பயிற்சி பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட பாஸ்டரில் இன்னொரு பாஸ்டருக்கு வந்து சுலபமாக, அதாவது ஈஸியாக ட்ரான்சிஷன் ஆகிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, அதுவும் விழிப்புணர்வோடு, அதாவது கவனத்தோடு. விழிப்புணர்வுக்கு அடிப்படை பயிற்சி வந்து கவனம் தான். கவனம் இல்லாமல் நம்ம விழிப்புத்தன்மைக்கு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இந்த கவனத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்மளுடைய பாடி மூமெண்ட்ஸை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ், யூனிஃபைடு மைண்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ஸ், UMM அப்படின்றத வந்து நம்ம பயிற்சிக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி இது நேரடியாக என்கிட்ட பயிற்சி எடுத்தவங்க இந்த காணொலி மூலமாக தன்னுடைய பயிற்சியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். மீண்டுமே வந்து ஒரு உற்சாகத்தோடு பயிற்சி செய்யலாம். சரிங்களா? இப்போது நம்ம அந்த பயிற்சி பதிவுக்கு போகலாமா? Now let me practice unified mindfulness movement. Part 1, standing. First movement, bird. So do it in a very relaxed manner. Don't make your body tense. Keep always relaxed and focus on your breathing. This is second movement, triangle. So our full attention should be placed on our breathing. So every bending you breathe out, and every stretching breathe in. So third movement, forward bending, breathe out and breathe in, and then back bending, breathe out, proceed to neutral with breathing, breathe in. ஸோ ஒவ்வொரு தடவை செய்யும்பொழுதும் மூச்சை இந்த மூமெண்ட்டோடு சேர்த்து செய்யணும். இது ட்ரீ பெண்டிங், கால் வி ஷேப்பில் வச்சுக்கணும். பெண்ட் பண்ணும்போது வெளி மூச்சு, நிமிரும்போது உள்மூச்சு. மூச்சையும் உடல் அசைவையும் ஒன்றாக சேர்த்து இணைத்து செய்ய வேண்டும். இது டோ ஸ்டாண்டிங். Raising your heels together and put down. Raise பண்ணும்போது breathing in, விடும்போது breathe out. அடுத்து inverted V shape. Breathe out, breathe in. Press your head against the ground and lift up slowly. Next, one leg standing. Breathe in, breathe out. Gently relax. Opposite leg. ஸோ மூமெண்ட்டை நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக ஸ்லோவாக ரிலாக்ஸாக செய்யணும். அதே நேரத்தில் மூச்சையும் அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். மூச்சு சேர்க்கணும் அப்படின்னும் போது ஒரே கண்டிஷன் தான். குனியும் போது வெளி மூச்சு, நிமிரும் போது உள்மூச்சு. Part 2, kneeling position. So kneeling positionல again forward bending, back bending. Breathing வந்து forward bending, breathe out. ஸோ இந்த மூச்சு மூமெண்ட்டும் ஒன்றா சேரணும். மூச்சிலையும் உடல் அசைவுகளிலும் சரியாக ஒரே மாதிரி கவனமாக வச்சு நம்ம பயிற்சி செய்யணும். அடுத்து கேட் அண்ட் கேமல், டேபிள் போஸ்டர்.
ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். மூமெண்ட்டும் மூச்சும் தாளமும் பாடல் மாதிரி சேர்ந்து வரணும். ரிதமும் டியூனும் எப்படி ஒன்றா வருதோ அதே மாதிரி மூச்சும் மூமெண்ட்டும் சேர்ந்துருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் நம்ம ரெகுலராக டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் அந்த மூச்சும் மூமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்துடும். நெக்ஸ்ட் மூமெண்ட் ஸ்னேக். ஸோ இப்போ நம்ம லையிங் போயிட்டோம், தேர்ட் பார்ட்டில் இருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் நீலிங்கில் இருந்தோம், இப்போது லையிங்கில். நெக்ஸ்ட் லெக் ரைசிங். ஒரு மூமெண்ட்லேருந்து அடுத்த மூமெண்ட் ட்ரான்சிஷன் ஆகும்போது நம்ம மூச்சை வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போத் லெக் ரைசிங். மூச்சு வெளியே விட்ட பிறகு அதை கால் ரைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கீழே விடணும். நெக்ஸ்ட் போ, வில் மாதிரி உடம்பை அழைக்கணும், இதுவும் அவுட் ப்ரீத்திங் பண்ணணும். கீழே இறங்கும் போது உள் மூச்சு. ஸோ அப்படியே திரும்பி படுத்துக்கணும். லையிங் இன் ஃப்ளாட் வித் பேக். ஸோ ஒவ்வொரு காலாக இப்போது பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணும்போது அவுட் ப்ரீத், ஸ்ட்ரெச் பண்ணும்போது இன் ப்ரீத்திங். ரெண்டுமே ஒரே மாதிரி சேர்ந்துருக்கணும். இப்போ போத் லெக் பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங். முடிந்த வரையில் கண்களை மூடி ஒரு சில நம்ம வந்து செய்யலாம். ஒரு சில ஆசனம் நின்று ஒரு காலில் நிற்கிறது, டோ ஸ்டாண்டிங்லாம் கண் மூடி பண்ண முடியாது, பேலன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் லெக் ரைசிங். ஸோ அதை தவிர்த்து மீதி எல்லாமே நம்ம கண் மூடி பேசாமல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து அதிகமான பலன்களை கொடுக்கும். போத் லெக் ரைசிங் 15 degree from the ground, and then next 45 degree raising your 2 legs from the ground in 90 degrees. பெண்ட் பண்ண புஷ்லேருந்து காலை ஸ்ட்ரெச் பண்ணணும். அடுத்து சர்வாங்காசனா. முடியாதவங்க சப்போர்ட்டோடு செய்யலாம். நெக்ஸ்ட் விபரீத கரணி. இன்னும் கொஞ்சம் மேலே நெக் பெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணணும். அடுத்து ஹாலாசனா, ஃப்ளோ, தென் ஃபிஷ். இது எல்லாமே குனியும் போது வெளிமூச்சு. ஸோ லையிங் பொசிஷனில் செய்ய வேண்டிய மூமெண்ட்ஸு இதோடு முடிஞ்சது. அடுத்து மெதுவாக ஒரு பக்கம் திரும்பி எழுந்து உட்காந்து சிட்டிங்கில் பண்ணுறோம். ஸ்டாண்டிங்கில் பண்ணியாச்சு, நீலிங்கில் பண்ணியாச்சு, லையிங்கில் பண்ணியாச்சு. இப்போது சிட்டிங்கில் மூச்சோடு சேர்த்து வெளி மூச்சு, உள் மூச்சு, வெளி மூச்சு, மூச்சோடு சேர்த்து அந்த அசைவுகளை நாம் செய்ய வேண்டும். உடலை மிகவும் தளர்வாக வைத்து கொள்ள வேண்டும். கீப் யுவர் பாடி not to be tensed anywhere. If you found any part is tense, just bring your attention and get relaxed. Next sitting triangle. Side bending, இது ட்விஸ்ட் பண்ணுறது, அதுலேயும் பெண்டிங்கில் ப்ரீத் அவுட். இதுவும் வந்து சைட் பெண்டிங். பெண்ட் பண்ணும்போது ப்ரீத் அவுட், நியூட்ரலுக்கு வரும்போது ப்ரீத் இன். ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல இதில் ஒரு முக்கியமான யூனிக் ஃபீச்சர் அப்படின்னா இதை மூச்சோடு இதை நம்ம சேர்த்து பண்ணுறோம். அடுத்து ஒன் லெக் ஸ்ட்ரெச்சிங். மூச்சோடு இந்த மூமெண்ட்டை செய்யும்போது நமக்கு அவேர்னஸ் வந்து ரொம்ப சுலபமாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். அடுத்து போத் லெக் பெண்டிங் and back bending. Next boat. ஸோ நம்ம இந்த பயிற்சியை வந்து ஒரு ரிப்பிட்டேஷன், ஒரு மூமெண்ட் ஒரு ரிப்பிட்டேஷன் பண்ணோம். அவங்கவுங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி 3 ரிப்பிட்டேஷன், 5 ரிப்பிட்டேஷன், 7 or 10 ரிப்பிட்டேஷன் பண்ணலாம். ஹோல்டு பண்ணியும் பண்ணலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஒவ்வொரு மூமெண்ட்டையும்
நம்மளுடைய இது வசதிக்கு ஏற்ற மாதிரி, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த யூனிஃபைடு மைண்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ஸ் எப்படி ஒரு ஆர்டராக, ஒரு ரிதமாக, ப்ரீதிங்கோடு சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணுறதுன்ற பார்த்தோம். இது எல்லாருமே வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி உடலும் மனமும் ஆரோக்கியத்தை, மகிழ்ச்சியும் அனைவரும் பெற வேண்டுகிறேன். அனைவருக்கும் நன்றி.